குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்த குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் என்று 6/12/2024 வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 21ஆம் நாள், தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:16. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று காலை 11:14 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:50 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாம யோகம் இன்று காலை 10:51 வரை துருவம், பின்பு வியாகாத்தம். கரணம் இன்று காலை 11:14 வரை பாலவம், பின்பு இரவு 10:28 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 வரை சித்த யோகம், பின்பு மாலை 4:50 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:50 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. மாலை 4:50 வரை திருவாதிரை நட்சத்திரம், பிறகு புனர்பூசம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திரு நாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதர், திருவாஞ்சியம் ஸ்ரீ முருகப்பெருமான் விழா தொடக்கம். சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருவீதியில் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான பண்டிகை திரு நாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதர், திருவாஞ்சியம் ஸ்ரீ முருகப்பெருமான் விழா தொடக்கம். சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருவீதியில் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். சஷ்டி தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு பராமரிப்பு பணிகளை தொடங்க ஏற்ற நாள். விதை தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு சிறந்த நாள். வழக்கு தொடர்ந்த வேலைகளை, அதை சார்ந்த விஷயங்களுக்கு செய்வதற்கு ஏற்ற நாள். ஆடை நிமித்தமான முடிவுகளை எடுப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 2:43 முதல் 4:27 வரை மேஷ லக்னம். 4:28 முதல் 6:30 வரை ரிஷப லக்னம். மாலை 6:31 முதல் 8:41 வரை மிதுன லக்னம். 8:42 முதல் 10:50 வரை கடக லக்னம். 10:51 முதல் 12:51 வரை சிம்ம லக்னம். காலை 12:52 முதல் 2:52 வரை கன்னி லக்னம். 2:53 முதல் 4:57 வரை துலாம் லக்னம். 4:58 முதல் 7:12 வரை விருச்சக லக்னம். காலை 7:13 முதல் 9:20 வரை தனுசு லக்னம். 9:21 முதல் 11:14 வரை மகர லக்னம். காலை 11:15 முதல் மதியம் 12:57 வரை கும்ப லக்னம். 12:58 முதல் 2:38 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை
எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் சுப யோக பலன் கிடைக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் குபேர சம்பத்தும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் மதியம் 12 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலன்களும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறியலாம். வெள்ளிக்கிழமை என்றாலே இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குவது மிக விசேஷம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த துறைகளில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும் ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், ராசினுடைய 10வது வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சந்திர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருப்பின் அதனுடைய முழுமையான நிலையை தெரிந்து கொள்ளுங்கள். அவசர கதியில் சில வேலைகள் செய்து பிரச்சனைகள் வரலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் நிதான போக்கு வேண்டும், கவனம் என்பது தேவை. மேஷராசி அன்பர்கள் வெளியே செல்லக்கூடிய வேலைகளில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து வரும். தொழில் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலைகள் கடுமையாகத்தான் இருக்கும், அதை மிக எளிதாக கொண்டு செல்வீர்கள். காரண காரியம் இல்லாமல் உங்களுக்கு எந்த விஷயங்களிலும் ஈடுபாடு என்பது இருக்காது. மாணவ மாணவிகள் படிப்பு நிலைக்கு முன்னேற்றம் ஏற்பட வழி இருக்கிறது. தெய்வீக பணிகளில் ஆற்றல் இருக்கும். இறைப்பாடு இறை வழிபாடு மீதான நல்ல விஷயங்கள் இருக்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவங்களை குறைப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் விடாப்பிடியாக இருந்து செயல்படுவதால் அதில் வெற்றியும் பெறுவீர்கள். எண்ணியது நடக்கும், நினைத்ததை சாதிப்பீர்கள். அலுவலக வேலைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. நினைத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். உங்களுக்கு தலைமை அதிகாரிகளால் சுதந்திர தன்மை இருக்கும். நல்ல விதமாக உங்களுடைய பழக்கம் இருக்கும். ஒழுக்கம், நேர்மை தவறாது நடந்து கொள்வீர்கள். அரசாங்க வேலைகளில் மிக கவனமாக இருங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே சில புரிதல் என்பது தேவை. ராசியினுடைய 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார். சுகஸ்தானாதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி. உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று 2 நெய் விளக்கு ஏற்றி வில்வ இலையினால் அர்ச்சனை அல்லது குங்கும அர்ச்சனை செய்து கொண்டு தாமரை மலர்களினால் அம்பாளுக்கு அலங்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்வது மிக மிக நல்லது.
உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக அமையும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும், மேன்மை நிறைந்த நாளாகும், வருமானம் பெருகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பிறந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும், வருமானம் பெருகும், மன கஷ்டங்கள் கிளேசங்கள் தீங்கும். ரிப்பீட்: மன கிளேசங்கள் கஷ்டங்கள் அகலும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வங்கள் உண்டு. இறை வழிபாட்டின் மீதான எண்ணங்கள் அதை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விவேகமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருந்தால்தான் நல்லது. அலுவலக வேலைகளில் கவனமாக இருங்கள். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். இந்த நாள் மன அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் உங்களுடைய ராசிக்கான பலன் எப்படி இருக்க போகிறது? என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்? எதை தாராளமாக செய்யலாம்? எதில் சிந்தித்து இருப்பது நல்லது? யோசித்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பது பற்றிய இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் அறியலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதி தேவதைக்கான நாள். சுக்கிர பகவான் தான் இந்த நாளை ஆளுகிறார். ஆக கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தேவிக்கு அபிஷேக அலங்காரங்கள், ஆராதனைகள் செய்வது விசேஷம். வீட்டிலும் ஒற்றை சுண்டல் செய்து, சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து, தூப தீப ஆராதனைகள் காட்டி 108 அஷ்டோத்திர சத நாமாவளி மந்திரத்தை பாராயணம் செய்தால் உங்களுக்கு பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். கையில் பணப்புழக்கத்தோடு காணப்படுவீர்கள். தேவைகள் நிறைவேறும். இந்த நாள் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, பேசக்கூடிய விஷயங்களில் மட்டும் நிதானமான பேச்சுக்கள் இருக்க வேண்டும். யாரிடத்திலும் அவசரமாக பேசி எதிலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனத்தை புரிந்து கொண்டு நடங்கள். நண்பர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். எதிர்பார்த்த இடத்தில் பண வரவு வந்து சேரும். குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சியில் நல்ல நிலைக்கு முன்னேறுவார்கள். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குடும்ப விசேஷங்கள் நடக்கும். சுப காரியத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். தெய்வ பெரியவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் நாட்டம் உருவாக்கும். மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக இந்த தினம் பெறுவதால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லது நடக்கும். பேச்சுக்களில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் பேச்சு போட்டி மட்டுமல்ல, எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் கொடிக்கட்டி பரப்பீர்கள். வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் நல்ல விதமாக இருக்கும். வருமானம் பன்மடங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். தம்பதியர்கள் இருவருமே மன ஒற்றுமையோடு அனுசரித்து போகக்கூடிய நாள். நெருக்கமாக இருப்பீர்கள். நல்ல ஒரு உறவு நிலை உங்களுக்கு திருப்திகரமாக, மகிழ்ச்சியாக, குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு போகக்கூடிய வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். பாராட்டுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்களும் சரி, உங்களுடைய செயல்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்களிடத்தில் எல்லோருமே விரும்பி பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமூகத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் செல்வம் கொழிக்கும் அதிர்ஷ்ட நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு மனை வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், ஆடை அணிகலன்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது கடைக்கு சென்று வாங்கக்கூடிய நேரத்தை சுக்கிர பகவானுடைய ஓரையாக வைத்துக் கொள்வது விசேஷம். ஆரோக்கியத்திற்குண்டான சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டமாக இருப்பீர்கள். பிடித்த வேலைகளை செய்வீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபடுங்கள். காஞ்சி காமாட்சி அம்மையை வழிபடுங்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை போற்றி என வழிபடுங்கள். சில வேலைகளுக்கான பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரும். எடுத்த காரியத்தை திட்டமிட்டு முடிப்பீர்கள். பெரியவர்களால் ஆதாயம் உண்டு. நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும். இந்த நாள் யோகங்கள் க்ஷேமங்களாகத்தான் அமைகிறது. சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். நன்மைகள் மிக அதிகம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடு செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், தசமஸ்தானமான ஜீவன ஸ்தானம் தொழில் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை. சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருப்பதால் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று தூப தீப ஆராதனைகள் செய்து 2 நெய் விளக்கு ஏற்றி வில்வ மாலைகளினால் சமர்ப்பித்து மாதுளம்பழம் பூ வைத்து குங்கும அர்ச்சனை செய்யலாம். தாமரை பூ சமர்ப்பிக்கலாம். அலங்காரம் செய்யலாம். அப்படி செய்வதால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் குடும்பஸ்தானாதிபதியோடு இணைந்து இருப்பதால் இந்த வழிபாடுதலை செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மன நிம்மதியாக இருக்க தியானம், யோகாசனங்கள் செய்வதால் மட்டுமே நல்லது. அவ்வப்போது மனக்குழப்பங்களுக்கு உள்ளாவீர்கள். வேலையில் தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சில சூழ்நிலைகள், வேலைக்காக வேலை வாய்ப்புக்காக வெளியே அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறர் எப்படி சொல்கிறார்களோ அப்படியே செய்யாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை உணர்ந்து செய்தால் நல்லது. அதிகமாக பிறரை நம்பி ஏமாறாதீர்கள். பணம் முதலீடு சார்ந்த விஷயங்களில் இந்த நாள் வியாபார ரீதியாக மிக மிக கவனமாக சிந்தித்து இருக்க வேண்டும். வேலையாட்களால் உங்களுக்கு சில அலைச்சல்கள் உண்டாக்கலாம். பணி அதிகமாக இருக்கும். வேலை பளு காரணமாக
கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். ஓய்வு என்பதே இருக்காது. வேலைகள் செய்ய செய்ய தீராத ஒரு சில சூழ்நிலைகள் உண்டாகும். தொழிலில் சில வாய்ப்புகள் நழுவி போகலாம். சீக்கிரமாக வரவேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு கால தாமதமாகத்தான் கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதாச்சாரத்தில் கூறியதை போல, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அவை நன்றாகவே நடக்கும் என்கிற எண்ணத்தை நீங்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். மன தளர்ச்சி ஏற்படாமல் இருக்க இறை வழிபாடு நல்லது. ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது, யோகாசனங்கள் தியானம் செய்தால் மன உறுதி என்பது அதிகரிக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். கடன் பொருளாதார நிலையில் சில சிக்கல்கள் இருக்கும். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசர கதியில் செய்து சங்கடத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவை தாமதமாகத்தான் நடக்கும். சில நேரம் சின்ன சின்ன வகையில் இடர்பாடுகள் இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை தேவை. தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டிய நாள். வண்டி வாகனங்கள் மூலமாக சில செலவுகள் இருக்கும். பராமரிக்க வேண்டிய சூழலிலும் இருப்பீர்கள். உடல்நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்க இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த நாள் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. அலைச்சல்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். திட்டமிட்டு வேலைகளை கவனிக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணிக்குள்ளாக வீட்டில் வழிபாடுதலை செய்யலாம். கோவில்களுக்கு சென்று விளக்கேற்றி ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அலங்காரங்கள் செய்து வழிபாடு செய்யலாம். பொறுமையாக இருக்க வேண்டும். மத்தியமமான பலன்கள் தான் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிக மிக கவனமாக இருப்பதே அவசியம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். மனப்பக்குவம் என்பது வேண்டும். சந்திராஷ்டமம் என்பதால் நிதானமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையாக இருங்கள். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெற வாய்ப்புகளும் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலை. ராசியினுடைய 3வது வீட்டில் கேத்து பகவான். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 7ஆம் வீடு அதிபதியான சந்திர பகவானும் அவரோடு லாபஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். தம்பதியர்களுக்கு இடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். 7ஆம் வீடு என்பது கலத்திரஸ்தானம். அதில் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியும் உங்களை ராசியுடைய அதிபதியும் 2 கிரகங்களும் ஒருங்கிணைவாக அமைகிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமுமாக இருக்கும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நலம் நிறைந்த நாளாக அமையும். பணம் சார்ந்த நெருக்கடிகள் தீரும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணவரவு உண்டு. குடும்ப விஷயங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிப்பதால்
வீட்டிற்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்கி வருவீர்கள். உங்கள் துணைவருடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய நாள். குடும்ப நலன் சிறப்பாக அமையும். வீட்டில் பெரியவர்களால் ஆதரவு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து வரும். சீக்கிரமாக வீடு சொந்தமாக வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய நண்பர்கள் முகாந்திரமாக நல்ல சூழ்நிலைகள் நிலவும். வாழ்க்கையினுடைய நிலையை வருமானத்தை உயர்த்துவதில் அதிக முயற்சிகள் நடக்கும். வியாபாரத்தில் அறிமுகம் ஏற்படும். சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களிடத்திலும் சரி, உற்றார் உறவினர்களிடத்திலும் சரி, அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதற்கு மட்டும் பதில் கொடுத்தால் போதும். அதிகமாக பேசி பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாதீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். வருமானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறையும். வருமானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து வரும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அகலும். செய்யக்கூடிய வேலையில் உயர்வு ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் இருக்கும். இனிமையான கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். வாழ்க்கையினுடைய நிலை உயரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மகா விஷ்ணுவையும் வணங்குங்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் தாயாரையும் பெருமாளையும் இரண்டும் ஒரே நேரத்தில் நீங்கள் தரிசனம் செய்வது 2 தெய்வங்களினுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலும். குழப்பங்கள் தீரும். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிறார். அவரோடு குடும்ப ஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறார். சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே நடக்கும். நன்மைகள் விளையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் உண்டாகும் என்பதை அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீடு கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கிரகங்களினுடைய நகர்வு மற்றும் பெயர்ச்சி காரணமாகத்தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். அந்த வகையில் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் அதிபதியான சூரிய பகவானும் தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் உங்கள் ராசியினுடைய 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் விரயஸ்தானாதிபதியும் சஞ்சாரம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் சில வேலைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தால் ஏதாவது ஒரு விதங்களில் அவை நடக்கும். 7ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். சில புதிய நபர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். பிரார்த்தனைக்கு உண்டான நல்ல மதிப்பு கிடைக்கும். பிரார்த்தனைக்கு உண்டான படி உங்களுக்கு சக்தி அதிகரிக்கும். பேசிய வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும்.
இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். தெரியாத விஷயங்களை காட்டிலும் தெரிந்த விஷயங்களிலேயே நீங்கள் உங்களுடைய செயல்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். புரிதல் ஏற்படும். உங்களோடு இருப்பவர்கள் அவர்களுடைய குணநலன்கள் இதை சார்ந்த சில ஆதரவுகள் அதிகரிக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எடுத்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த முயற்சிகள் கைகூடும். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். குடும்ப விஷயங்களில் திருப்தியான சூழல்கள், குழந்தைகள் மூலம் பெருமை, அவர்களால் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். புதியதொரு விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். தொழிலில் லாபங்கள் வரும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். நடக்காத வேலைகளை கூட மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு நடத்தி காட்டக்கூடிய யோகம் இருக்கும். உடல்நலம் மனநலம் சீராக்கும். எண்ணத்தில் தெளிவு இருந்தால் உங்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகமாகவே காணப்படும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக இருப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக வெளியே செல்பவர்கள் பெரிய பெரிய நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்பது, வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது விசேஷம். இறை வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் சர்க்கரை பொங்கல் மற்றும் மொச்சை சுண்டல் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் செய்து அவற்றை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும், குடும்பத்தார் மட்டும் சாப்பிட வேண்டும். அக்கம் பக்கத்தினருக்கோ வெளி நபர்களுக்கோ கொடுக்க கூடாது. எந்தெந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருந்தால் சில பிரச்சனைகளை நீங்களே தவிர்த்து கொள்ளலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். புரிதல் அதிகரிக்கும். மனம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பாகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பிறக்கும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு இணங்கி வேலை செய்தால்தான் வேலைகள் நடக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாரை வழிபடுங்கள். அரசு சம்பந்தமான வேலைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இடமாற்றங்கள் உண்டாகும். வேலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். தன வரவுகள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். நல்ல நல்ல விஷயங்கள் பற்றிய தேடல்கள் இருக்கும். பிடித்ததை செய்வீர்கள். புண்ணியங்கள் வந்து சேரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இந்த நாளுக்கான பலன்களை இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சாரம் செய்வதால் சில நேரம் மனக்குழப்பமாக இருப்பீர்கள். சில நேரம் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழலும் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு ஏற்ற இறக்கமான நிலைகள் மாற விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். 6ஆம் வீடு சனீஸ்வர பகவான். சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான். ராசியினுடைய 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 11வது வீடு லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள் இவை. இந்த அமைப்பினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன,
இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிறர் அறியாத தெரியாத விஷயங்களை கூட நீங்கள் கற்றுக்கொள்ள முனைவீர்கள். சீக்ரெட்டான, அதாவது ரகசியமான விஷயங்கள் அறிவதில் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புரிதல் ஏற்படும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். பிறருக்கான தேவைகள் நிறைவேற்றக்கூடும். விருப்பப்பட்டதை செய்து கொள்வீர்கள். வெளி இடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் தொடர்பாக, விற்பனைக்காக, பொருளினுடைய உற்பத்தி தொடர்பாக வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழலில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். வெளியூர்களில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். மகிழ்ச்சிகரமான, ஆனந்தமான நிலை உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக, கவனமாக செய்து முடிக்கக்கூடும். கல்லூரி தொடர்பான விஷயங்கள், மாணவ மாணவிகளுக்கு பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் நிகழும். படிப்பின் மீதான ஆர்வங்கள் இருக்கும். புரிதல் ஏற்படும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். இறை பிரார்த்தனைகள் செய்வதற்கு நல்ல நாள். வெள்ளிக்கிழமை தினம் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்கள். சகல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வருமானத்தை உயர்த்தக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் இருக்கும். கலைப்பொருட்கள் மீது ஆர்வங்கள் இருக்கும். எதிலும் பொறுமையாக அனுசரித்து நிதான போக்கோடு இருந்தால் நல்லது. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமை உணர்வோடு இருக்கக்கூடும். மன அமைப்பு உங்களுக்கு சீராக்கும். உங்கள் துணைவர் எதிர்பார்த்த பெரிய பெரிய விஷயங்களை நடத்தி கொடுக்க முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு பொருத்தம், ஒற்றுமை இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு உங்களுக்கு நன்மையை தர். மனநலம் சீராகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சிலருடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பண வரவுக்கான நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். விவேகமாகவும் சிந்தித்து இருக்க வேண்டிய நாள். பொறுமையான குணம்தான் நல்லது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். இந்த நாள் மன நிம்மதி, தைரியம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம், கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை கிரகங்களினுடைய அமைப்பை வைத்து நீங்கள் அறியலாம். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி உண்டு. வீடு கட்ட வேண்டும், போதிய பொருட்களை வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய சக நபர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். புதிய விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும். நேர்மைக்கு உண்டான பலன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு.
பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய முற்படுவீர்கள். நெருக்கடியான சூழ்நிலைகளை கூட லாவகமாக சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க கடுமையாக பாடுபடுவீர்கள். தெரிந்த வேலைகள் அனைத்தையும் செய்ய துணியக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பீர்கள். வியாபாரத்தில் அனுகூலம் உண்டு, சாதுரியம் இருக்கும். யாரிடத்தில் எப்படி பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற புரிதல் உண்டாகும். தொழில் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சாதிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் வெளிப்படும். மற்றவர்களுடைய ஆதரவின் மூலம் தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான் தான் ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஒவ்வொரு செயலிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமை உணர்வோடு இருக்கக்கூடும். 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். துலாம் ராசி என்பர்களே, வெளிநாடு தொடர்பான வேலை விஷயங்கள் கைகூடி வரும். சீக்கிரமாக சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்களோடு உங்களுடைய வேலைகள் இருக்கும். விவசாய பூமி சார்ந்த விஷயங்கள், தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கும். பெற்றோர்களிடத்தில் ஆதரவு கிடைக்கும். வேலையில் திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுங்கள். வெளியூர் தொடர்பான வேலைகள் கைகூடி வரும். நலம் நிறைந்த நாள். தொழிலில் லாபங்கள் உண்டாக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதைகள் கூடும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். சில விஷயங்களில் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான், ராசியினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானமான 9வது வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, வேலையில் உங்களுக்கு நல்ல பலன் இன்றைய தினம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். உத்தியோகத்தில் பல முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். நன்மைகள் மிக மிக அதிகம். திறமையை வெளிக்காட்டுவதால் பாராட்டுகள், புகழ் வந்து சேரும். அலுவலகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும்.
வேலை, தொழில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்க புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய கனிவான பேச்சுக்கள், அன்பு உங்களை மிகப்பெரிய ஒரு உயரத்தில் கொண்டு வைக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியோடு மற்றவர்களிடம் கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். நம்பிக்கையான நாளும் கூட. இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சீக்கிரமாக நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து வரும். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் தீர மற்றவர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, புதியதொரு அனுபவங்கள் ஏற்படும். நல்ல ஆதரவுகள் பிறக்கும் நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அதிகமான நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. திறமைகள் வெளிப்படும். சாதுரியமாக இருப்பீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். ஆசைகள் கைகூடும். நலம் நிறைந்த நாள். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதியதொரு விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். ஆதரவுகள் நிறைந்ததாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்குண்டான நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. 10ஆம் வீடு கேத்து பகவான். விரயஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். தனுசு ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உகந்தது. அதிலும் மகாலட்சுமி தேவியை வழிபடுங்கள். அம்பாளை வழிபட வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். செயல்களில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும். கடினமாக இருந்த வேலைகள் கூட எளிமையாக கொண்டு வருவீர்கள். தேக பலம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக ஈர்ப்பீர்கள். உங்களுடைய வேலைகளில் இருந்து இடர்பாடுகள் அகலும். பணம், வருமானம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். தன வரவுக்கு உண்டான நாள். வண்டி வாகன பயணங்களின் மூலமாக உங்களுக்கு திருப்திகரமான சூழல் ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் ஆதரவு உண்டு. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆர்வம் நிறைந்த நாள். புதுமையான காரியங்களின் மீது கலை தொடர்பான விஷயங்களில் எண்ணங்கள் இருக்கும். வாழ்க்கை நிலையை அடுத்தடுத்து உயர்த்துவதில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு வேலை பார்ப்பீர்கள். கௌரவ புகழ் அதிகரிக்கும். உத்தியோகத்தில், அலுவலகத்தில் தலைமை அதிகாரிகள் மட்டுமல்ல, சக நபர்களும் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக உற்ற துணையாக இருப்பார்கள். கலகலகப்பான பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். தம்பதியர்களிடையே புரிதலும் அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் சேம லாபங்கள் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயங்களுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பணம் பற்றிய பேச்சுக்கள் தான் எப்பொழுதுமே இருக்கும். வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையை எட்டுவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். தெரியாத விஷயங்களை கூட மற்றவர்களிடத்தில் கேட்டு அறியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மாணவ மாணவிகள் படிப்பில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு உண்டு. கல்வி சம்பந்தமான நிபுணர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். வெளிநாடு மற்றும் ஊர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும்.
லாபங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். திருமணத்திற்குண்டான முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். சுப காரியம் கைகூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது உண்டாகும். மனச்சோர்வுகள் தீரும். கவலைகள் அகலம். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். ஆர்வம் பிறக்கும். நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு சீராக்கும். பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு பேச வேண்டும், நடக்க வேண்டும். பல விஷயங்கள் அறிந்திருந்தாலும் தன்னடக்கத்தோடு இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சகோதர பாவகத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். பாகிஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, கடந்த கால பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதோடு 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியில். ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன அமைதி பெறுவது நல்லது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறை நாமத்தை உச்சரிப்பது, கிருஷ்ண நாமத்தையும் ராம நாமத்தை உச்சரிப்பதே விசேஷம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே என்று ஆத்மார்த்தமாக வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸ்ரீராம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகலும். வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். உறவுகளிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். எதையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தம்பதியர்களுக்கிடையே பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ள வேண்டும். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. குழந்தைகளுடைய விஷயங்களில் கவனமாக இருங்கள். தற்பெருமை எண்ணத்தை தவிர்த்து விடுங்கள். உழைப்புக்கு உண்டானபடி ஊதியங்கள் கிடைக்கும். நன்மைகள் பிறக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால் நெருக்கடிகள் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆன்மீக எண்ணங்கள் பெருகும். பக்தி நிறைந்த நாள். மகாலட்சுமி வழிபாடுகளை செய்வது நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் நலம் சீரம் சிறப்புமாக அமையும். வேலை தொடர்பாக புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பொருளாதார நெருக்கடிகள் அவ்வப்போது உங்களுக்கு சில நேரம் ஏற்பட்டு நீங்கும். கவனம் தேவை. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சிவபெருமானையும் நீங்கள் வழிபடலாம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி அதிகாலை பொழுது 6 மணிக்கு சூரிய உதயம் ஆவதற்கு முன்னர் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது நடக்கும். ஆன்மபலம் மனோபலம் கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பக்குவமாக இருக்க வேண்டும். வீண் சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்படலாம். ஒற்றுமையை பலப்படுத்துங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபாடு செய்யலாம். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எடுத்த வேலைகள் திருப்திகரமாக நடக்க பிறரோடு விட்டு கொடுத்து போக வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு தேவைப்படும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இழுபறி இருக்கும். பக்தி நிறைந்த நாள். வழக்குகள் சம்பந்தமான சில இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வழிபடுங்கள். இழுபறியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆன்மீக எண்ணத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை. அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 10வது வீடு சூரிய பகவான் புதன் பகவான். விரயத்தில் சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கும்பராசி என்பவர்களை இன்றைய நாளுக்கான கிரக அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்குள் அனுசரித்து போக வேண்டிய நாள். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் விரயத்தில், அதிலும் சுக்கிர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி 4க்கும் 9க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தில். உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான நிலை இருக்கும். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் சிக்கனமாக பயன்படுத்துவது, செலவழிப்பது நல்லது. உங்களுக்கு தேவையற்ற பண நெருக்கடிகள் நீங்க பணத்தை சிக்கனமாக செலவழிப்பது நல்லது. அதிகமான பொருட்களை கொடுத்து எதையும் வாங்க வேண்டாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிய அனுபவங்கள் இருக்கும். விவேகமான முடிவுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். சந்திர பகவான் உங்களுக்கு மறைவில் இருப்பதால் மன அமைதி என்பது காணப்படாது. குழப்பமாக இருப்பீர்கள். சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அதிலும் பணம் சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். நெருக்கடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக இறை வழிபாடு செய்வது நல்லது. நன்மைகள் நிறைந்த நாள். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு ஏற்ற இறக்கமான மத்தியமமான பலன்களாகத்தான் இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் செய்தாலும் அவை காலதாமதமாகவே நடக்கும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. மன அமைதி பெற அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் நீங்கும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி
தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. பணத்தை முதலீடு செய்வது என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து போக வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுவது நல்லது. புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பயணங்களின் மூலம் ஆதரவு உண்டாகும். விவேகமான நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல்கள் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். நெருக்கடியாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இன்றைய ராசி பலன்களை பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். மீன ராசி அன்பர்கள், ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலை. பூர்வ புண்ணிய பாவகமான கடகத்தில் செவ்வாய் பகவான், அதிலும் வக்ர நிலையில் இருக்கிறார். களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறார். விரயத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் போது நினைத்த வேலைகள் இன்றைய தினம் கைகூடி வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபத்தில் இருப்பது மிக மிக நல்லது. அனுகூலமான பலன்கள் அதிகரிக்கும். தாய் தந்தையருடைய ஆதரவு நிறைவாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான சூழ்நிலைகள் திருப்திகரமாக அமையும். எதை செய்ய நினைத்தாலும் அவை சாதகமாகவே நடக்கும். பெற்றோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. மீனராசி அன்பர்களே, பணம், வருமானம், லாபம் மேம்படும். எண்ணியதை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலையை நடத்தி காட்டுவீர்கள். வீடு வாழ்கனம், மனை நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நிலமிருந்து வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தெய்வ அமைப்போடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடருவீர்கள். வெளியிடங்களில் சில பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். அனுகூலமான நாள். வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். ஏற்றமான நாள். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். வேலைகளில் முக்கியத்துவம் மேம்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். தைரியம் அதிகரிக்கும். ஆற்றல் பிறக்கும். உற்சாகத்தோடு இருப்பீர்கள். கையிருப்புகள் அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். குழந்தைகளுடைய
எதிர்கால விஷயத்திற்காக சில முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடும். மீனராசி அன்பர்களை குடும்பத்தில் தம்பதியர்கள் புரிதலோடு இருப்பீர்கள். அனுசரணையான போக்கு என்பது காணப்படும். மனதில் நிம்மதி பிறக்கும். சந்தோஷமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இடமாற்றம் சார்ந்த விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் பிறக்கும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆதரவு கிடைக்கும். பக்குவமாக நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த தன லாபம் உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கையிருப்புகள் அதிகரிக்கும். சேமிப்பு உண்டாக்கும். அமைதி நிறைந்த நாள். உத்தியோகத்தில் நல்ல முக்கியத்துவம் கிடைக்கும். லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.